மேம், நேத்து நமக்கு ஒரு பேஷண்ட் வந்தாங்கல்ல, வஜினல் ஸ்கேன் பார்க்கறதுக்கு கோஆபரேட் பண்ணவே இல்ல. அந்த கண்டிஷனுக்கு பேர் வந்து வெஜினிஸ்மிஸ் சொன்னீங்க. சோ அந்த கண்டிஷன் பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ஓகே, நான் மருத்துவர் கவிதா, ஐவிஎஃப் ஆக்சஸ் கோயம்புத்தூர்ல இருந்து. இப்போ வெஜனிஸ்மஸ்னு ஒரு கண்டிஷன் பார்த்தோம்ல, அவங்க எப்படி ஹிஸ்டரி சொல்லியிருந்தாங்கன்னா, கல்யாணமான முதல் நாள்ல இருந்தே இப்போ ஆல்மோஸ்ட் 10 years அவங்க மேரிட் லைஃபா இருந்தது, அவங்களால ரிலேஷன்ஷிப்ல இருக்க முடியல. அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு பேர் வெஜனிஸ்மஸ் சொல்லுவோம். அவங்களை எப்படி எக்ஸாமினேஷன் பண்ணி கொண்டு போறதுன்னா, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு முன்னாடி ஒரு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள வெஜினல் ஸ்கேனுக்கு கொண்டு போவோம். சில சமயம் ஸ்லோவா அவங்க அந்த வெஜினல் ஸ்கேன் பண்றப்போ அவங்க கோஆபரேட் பண்ணிட்டாங்கன்னா வெள்ளட்டும். இல்ல அப்படின்னா நம்ம காது ஊத்துறதுக்கு ஒரு சின்னதா ஒரு மரத்து போறதுக்கான ஒரு ஜெல் வைப்போம். அதுக்கு பேர் டாப் லேப் ஜெல்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஜெல், அந்த ஜெல்லுக்கு பேர் லிடோகேன் பிலோகேன் ஜெல்னு பேரு. அந்த மாதிரி ஜெல்லை அப்ளை பண்ணி ஒரு 30 to 40 minutes கழிச்சு திருப்பி அவங்க வெஜினல் எக்ஸாமினேஷனுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். அப்ப அவங்க கோஆபரேட் பண்ணிட்டாங்கன்னா வெள்ளட்டும். இல்ல அவங்களுக்கு கோஆபரேட் பண்ண முடியலன்னா அவங்களுக்கு ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேனும் எக்ஸாமினேஷன் அனஸ்தீசியாவும் பண்ண முடியும். இப்படி அவங்களுக்கு அனாட்டமிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்தரா சைக்காலஜிக் கவுன்சிலிங் கொடுத்து ஃபர்தரா அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு போகலாம். நன்றி.